ஹலோ மக்களே, எல்லோரும் வீட்டில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2023 ரிலீஸ் ஆன ரெட்டை அப்படின்ற ஒரு மலையாள படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பட்டப்பகலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அதிகாரி சுட்டு கொல்லப்படுறார். அதுக்கான காரணம் என்ன, யார் இதை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க தான் இந்த படத்தோட கதை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரோ மினிஸ்டர் வராங்களாமா. அதனால பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்குது. மக்கள் ப்ரெஸ்ஸு எல்லாமே கூடியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே 2 குட்டி பசங்க விளாண்டுருக்காங்க. நார்மலாக கிரிக்கெட் விளாண்டோம்னா ஃபீல்டர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபீல்டுன்னு பார்த்தா அவங்களோட வளர்க்குற நாய் தான். அதுதான் போய் பந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது இவங்களுக்கு. அப்படி விளாண்டுருக்கப்ப அபிலாஷ்ன்ற பையன் பந்தை இழுத்து ஸ்டேஷனுக்குள்ளே அடிச்சிட்றான். அந்த பந்தை எடுக்கிறதுக்கும் இவங்க போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கைதி இருக்கான். அந்த கைதி ஜான் அப்படின்ற ஆஃபீஸரை பார்த்து, சார் 3/4 கிலோ தானே சார், என்னை விட்டுருங்க, நான் வெளியே போயிடுறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு அவன் கேட்க, ஜான்ற அதிகாரி 3/4 கிலோட 1/4 கிலோ சேர்த்து 1 கிலோ ஆக்கிட்டோம், நீ வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் ஒரு ரூமில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு போகிறாரு. இதுக்கிடையில் பினேஷ் அப்படின்ற ஒரு ஆஃபீஸை கட்டுறாங்க. இவருக்கு வயிற்ற கலைக்கிறச்சாட்டுக்கு அவசரமாக பாத்ரூம்குள்ளே போகிறாரு. இதுக்கு நடுவில் அந்த குட்டி பயலுக்கு பந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பந்து எடுக்கலான்ட்டு வந்து பந்து எடுக்கிறான். அந்த இடத்துல ஃபயர் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இந்த சவுண்டை பார்த்துட்டு அந்த பையனை ஓடிடுறான். வெளியே இருந்த மக்கள் எல்லாமே உள்ளுக்கு வந்து என்னடான்னு பார்க்குறாங்க. அடுத்த சீனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை காட்டுறாங்க. இவர் ஒரு டிஒஎஸ்பி போலீஸ் ஆஃபீஸர். இவரோட பேர் வந்து பிரமோத். இவங்களோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி 17 வருஷம் ஆச்சு, எல்லாமே ஏன் தப்பு தான், நம்ம பொண்ணோட ஷோவை நான் நேற்றும் பார்த்தேன், இன்றைக்கும் பார்த்தேன், உங்கள் 2 பேர்த்தையும் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, ப்ளீஸ் கிளம்பி வாங்க, நான் உயிரோடு இருக்கிறத பற்றி என் பொண்ணுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. என்ன கதைனா, இவங்க குழந்தை பிறந்த 3 மாதத்துலேயே இவங்க ஒய்ஃபு இவரை விட்டு பிரிஞ்சு வேறு ஸ்டேட்டுக்கே போயிருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் இவர் ரொம்ப குடிச்சிட்டும் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பிடிக்காம தான் வேலைக்கு போயிருப்பாங்க. இவங்க ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டே இருக்கப்பயே பக்கத்தில் இருந்த அதிகாரி ஒரு முக்கியமான கால் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குல்ல, அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் இவர் போகிறாரு. இவர் அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே கேட்டு பூட்டி இருக்குது. அந்த கேட்டை திறக்கிறப்ப அந்த குட்டி பசங்க அடித்தாங்க பார்த்தீங்களா பந்து, அந்த பந்தை அவங்க நாய் எடுத்துகிட்டு வெளியே ஓடுது. மக்கள் எல்லாம் திரண்டு உள்ளுக்கே தான் இருக்காங்க. உள்ளுக்கு வந்தவங்கள வெளியும் விடலை. இவர் அங்கே இறந்தவரை போய் பார்க்குறாரு. அவர் இறந்தவரை பார்க்க இவர் மாதிரியே இருக்காரு. அப்போ தான் அங்கே சொல்கிறாங்க, இறந்தவர் இவரோட கூட பிறந்த தம்பியாமா. அடுத்த சீனு மினிஸ்டர் ஆஃபீஸை கட்டுறாங்க. இந்த கேஸை நீ சீக்கிரமாக முடிக்கணும், எனக்கு சிஎம் சைட்லேருந்து ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி அசைன் பண்ணுறாங்க அந்த கேஸுக்கு. அவங்களும் இங்கே கிளம்பி வராங்க. நம்ம கிளம்பி வர நேரத்தில் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நடந்துகிட்டே இருக்குது. இதில் 3 பேர்த்த மட்டும் சஸ்பெக்டாக பிடிச்சி வச்சுருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் அந்த கொலை நடந்தப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தவங்க. 3 பேர்த்தில் ஒரு ஆளுனா ஜானுக்கும் நம்ம பிரமோத்துக்கும் வினோத்துக்கும் சம்மந்தமான ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுறாங்க. என்னென்னா, நம்ம ஜான் போய் டிஒய்எஸ்பி பிரமோத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். சார், என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை நான் விசாரிச்சுட்டு இருந்தேன், அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஊரில் இல்லை, அந்த பொண்ணோட வீட்டுக்கு நடுராத்திரி 12 மணிக்கு போயிட்டு விசாரிக்கணும்னு சொல்லி தகராறு பண்ணியிருக்காரு, நான் அது என்னான்னு தான் கேட்டேன், அதுக்கு என்ன அடித்து என் பல்லு கூட உடஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவங்களோட தம்பியான வினோத்தை கூப்பிட்டு, இது மாதிரிலாம் ஏன்டா பண்ணிட்டுருக்கிற, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தனா உன் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆக்ஷன் எடுப்போ எடுத்துக்கோ, நான் அதை பார்த்துக்கிறேன், உன் பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற தெரியாது, நீலாம் அதை என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க அண்ணனே எதிர்த்து பேசிட்டு வெளியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஜான் அப்படின்ற அதிகாரி. அவர்கிட்டயே போயிட்டு, உன்னோட ரிலேட்டிவோட வீட்டுக்கு இன்றைக்கி நைட்டு விசாரிக்க போகிறேன், நீ வேணா கூட வான்னு எகத்தாளமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. இந்த கேஸை விசாரிக்க எஸ்பி மேமும் வராங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. மொத்தம் 3 புல்லட்டு இவங்களோட நெஞ்சிலே சுடப்பட்டிருக்கு. இதில் 3ஆவது சுடப்பட்ட புல்லட்டு தான் இவரோட இறப்புக்கு காரணம். துப்பாக்கியில் இருக்க கைரேகையை எடுக்க ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் எடுக்க முடியல. துப்பாக்கி ரத்தத்தில் முழுகி இருந்துச்சு. துப்பாக்கி வச்சிருந்த பவுச்சில் ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் இருந்துச்சு, அதையும் நாங்கள் எடுத்துட்டோம். சஸ்பெக்டாக நம்ம வச்சுருக்க 3 பேர்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்துட்டோம். அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த பவுச்சில் இருந்து எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் நாங்கள் என்ன மேட்ச் பண்ணல, மேட்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் மேம் அப்படின்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. எஸ்பி மேம் இதில் சஸ்பெக்டாக கருதின 3 பேர்த்தையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த ஜான் அப்படின்ற ஆஃபீஸர். அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு மேம் கேட்க, இவர் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் அந்த சம்பவம் நடந்தப்போ இவங்களோட ஒய்ஃப் கிட்ட வீட்டு பிரச்சனை பற்றி பேசிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு சரக்கு அடிச்சிருப்பாரு. அதான் மேம் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. சஸ்பெக்ட் நம்பர் 2 சந்தீப்பை விசாரிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறப்ப, நான் பாத்ரூமில் இருந்தேன் மேம் அப்படின்னு அவர் பதில் அளிக்கிறார். உனக்கும் அவருக்கும் என்ன முன்பகை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப, பழைய இன்சிடெண்ட் ஒன்று
நம்ம சந்தீப் சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு அம்ரிதா அப்படின்ற ஆஃபீஸர் அவங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிருந்தப்ப அவர் இல்லைன்னு நினச்சி அவரை பற்றி தப்பாக பேசியிருப்பாரு. அவர் கரெக்டாக பின்னாடி இருந்து கேட்டுருவார் இதை. ஆமாம், எனக்கு குழந்தைங்கனாவே வீக்னஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் சந்தீப்போட பர்மிஷனே இல்லாமல் சந்தீப்போட குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருப்பாரு. தெரிஞ்ச சந்தீப்பு, என் பர்மிஷன் இல்லாமல் இருக்கு எங்கள் குழந்தைய போய் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்ட, நான் உன்னை போய் விட சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோட்டலில் வச்சு சண்டை போட்டிருப்பாங்க. அதையும் மேம் கிட்ட சொல்லிடுறாரு அவரு. அவர் டீட்டெயிலாம் சொல்லிட்டு வெளியே போனதுக்கு மேலே ஜான்னு பார்த்தோம்னா அந்த ஆஃபீஸர் அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சுருக்காங்க. ஃபாரன்சிக்கோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கும். அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் பினேஷோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த பவுச்சில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரொமோட்டர்ன்ட்டு அவர் கார்ட் டியூட்டியில் இருந்தார், அதனால் மேட்ச் ஆகிற மட்டும் வச்சு அவர் தான் அக்யூஸ்டுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அவர் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பினேஷையும் விசாரிக்கிறதுக்கு உள்ளுக்கு கூப்பிட்றாங்க. அங்கே இருந்த உயரதிகாரி சதீஷ், அது உன்னோட கண்ணு தானே, அப்போ நீ தானே அவனை கொலை பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பினேஷின்ட்டு, சார் எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை டேபிள் மேலே வச்சுட்டு போனேன், எனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு. ஆனால் அவர் சுடப்பட்டது உன்னோட கண்ணால் தானே, எதுக்கு டேபிள் மேலே வச்சுட்டு போனேன், சட்டப்படி ஒரு அதிகாரிட்டு தானே கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சதீஷ் கேட்க, சார் நான் ஒன்று என் வீட்டில் ஒன்றும் வச்சுட்டு போகல, போலீஸ் ஸ்டேஷனில் தான் வச்சுட்டு போனேன், அது மூலமாக அர்ஜென்ட்டாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு போனேன், இதுக்கான தண்டனை வேணுமே எனக்கு கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அந்த குழப்பலாம் என் மேலே தூக்கி போடாதீங்க அப்படின்னு பினேஷ் சொல்கிறாரு. எஸ்பி மேம், உனக்கும் வினோத்துக்கும் இருக்க பழைய பகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பினேஷும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா இவங்களாம் சேர்ந்து லாட்ஜில் ரூம் போட்டு சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு வினோத் அவரோட கையில் இருந்த காசுலாம் வச்சு சூதாட்டம் ஆனது மட்டும் இல்லாமல் அவரோட வண்டியை வச்சு சூதாட்டம் ஆட பார்ப்பாரு. அங்கே இருக்கவங்களாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது என்னன்னு கேட்க பினேஷையும் இவர் திட்டிடுறாரு. ரூம் விட்டு வெளியே வராரு. அங்கே ஏதோ ஒரு சின்ன சண்டை போயிட்டுருக்கு. என்னன்னா ஒரு பையனும் பொண்ணு சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை ஒரு பையன் வீடியோ எடுத்துட்டான், அந்த வீடியோ டெலிட் பண்ணு அந்த மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம பினேஷும் போய் அதை தடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வினோத்தும் அந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கப்ப கூட ஒரு பையன் இருந்தான் பார்த்தீங்களா, அவனோட பேர் பிரசாந்த். அவருன்ட்டு, சார் அவங்க 2 பேர் சரக்கு அடிச்சிருந்தாங்க சார் அப்படின்றான். இந்த பையனும் வந்துட்டு, நான் சரக்கு அடிச்சிருந்தேன், நான் உன் காசுலேயே சரக்கு அடிச்சிருந்தேன், என் காசுல இருந்து சரக்கு அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எகுறான். வினோத், உனக்கு என்னடா வயசாகுது, ரூம் போட்டிருக்கிற அப்படின்னு கேட்குறப்ப அந்த பிரசாத்ன்ற பையன், சார் அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது, ரூம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவன் கூத்துடுறான். நம்ம வினோத்துக்கு டென்ஷன் ஆயிடுது. டாடி, மைனர் பொண்ணையடா கூட்டு வந்து ரூம் போட்டிருக்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்குறப்ப, என்னையே அடிக்க வரையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூக்குறான். வினோத்துக்கு டென்ஷன் ஆகி அவனை போட்டு அடிச்சிடறான். கூட இருந்த பொண்ணு பாட்டில் எடுத்துட்டு வினோத் அடிக்கணும்னு நினச்சிட்டு கூட இருந்த பிரசாந்த்ன்ற பையன் போட்டு அடிச்சிடறா. நம்ம பினேஷும் கூட இருந்த 2-3 பசங்களும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டே பாதியில் போகிற கூட இருந்த ஒருத்தன் சொல்கிறான், சார் வினோத் சார் மட்டும் தான் தனியாக இருந்தார், அவரும் குடிச்சிருக்காரு, அந்த பொண்ணுங்கும் பையனும் தான் இருந்தாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, நீங்கள் போங்க சார் அப்படின்றப்ப நம்மளோட பினேஷும் கீழே இறங்கி லிஃப்ட் தேக்கி லாட்ஜுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பையனை அடித்து துரத்திட்டு அந்த பொண்ணு கூட தப்பாக நடந்திருப்பாரு. இதுதான் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகை. அவங்க வேலை பார்த்தவங்க சொன்னதை வச்சு கேஸ் போட்டோம், இந்த கேஸை வச்சு எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே அப்பப்போ சண்டை வந்திருக்கு மேம் அப்படின்னு தினேஷ் சொல்கிறாரு. அந்த கேஸ் என்ன தான் ஆச்சு அப்படின்னு எஸ்பி மேம் கேட்க, கூட இருந்தார் பார்த்தீங்களா சதீஷ்னு ஒரு ஆஃபீஸர், அவரு நான் தான் மேம் இதை ஹேண்டில் பண்ணேன், நான் போய் லாட்ஜ்லேயும் போய் விசாரித்தேன், அங்கே இருந்தவங்களும் இது மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க, அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம், அவங்களும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கேஸ் எதுவுமே தெரில, ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. எஸ்பி மேம், அவங்க 2 பேர்த்தையும் நான் கான்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேமரா சிக்கிச்சு பார்த்தீங்களா ஃபுட்டேஜ், அதில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு செக் பண்ணுறாங்க. அதுலேயும் எந்த விதமான க்ளூவுமே கிடைக்கல. நம்ம எஸ்பி மேம், பிரணோத்துக்கும் வினோத்துக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சதீஷை கேட்க, சதீஷ் சார்ன்ட்டு, எனக்கு அவங்கள 17 வருஷமாக தெரியும், ஏன் பிரணோட்டோட ஒய்ஃப் மிஸ்ஸிங் கேஸில் கூட நானும் அவர் தான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், விசாரிச்சுட்டு வரப்போ அவங்களோட வினோத் அந்த குழந்தைக்கு விரட்ட ஜாமாவும் கொஞ்சம் ஃப்ரூட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பார். அடுத்த சீனில் வினோத்தோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்க அவங்களோட ஒய்ஃபில் கல்யாணம் பண்ணாமல் 2 பேர் ஒன்றா இருக்காங்க. இவங்களோட பேர் மாலினி. அவங்ககிட்ட எஸ்பி மேம், உங்களுக்கு தெரிஞ்ச யார் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப நம்ம பிரமோத்தை பார்த்து ஒரு லுக் கூடுறாங்க. எஸ்பி மேம்ன்ட்டு வெளியே போய் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த மாலினின்ற பொண்ணு சொல்கிறாங்க, இவருக்கு இந்த உலகத்துலேயே பிடிக்காத ஒரே ஒரு ஆள் இவங்க அண்ணா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வெளியே போகிறாரு. அவரோட தம்பி வினோத்தை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறப்ப தான் அவர் சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நினச்சி பார்க்குறாரு. என்னென்னா இவங்க 2 பேரும் விளாண்டு இருந்திருப்பாங்க 7 ஷாட்டு. அப்போதைக்கு இவங்க அம்மாவை இவங்க அப்பா வெளியே விட்டு தள்ளிட்டு வேற ஒரு பொண்ணு கூட உள்ளுக்கு இருப்பார். இவங்க அம்மாவும் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவங்க அப்பாவும் போலீஸில் தான் ஒர்க் பண்ணுவார். இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வந்த, அப்போ இருக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு அங்கேயும் சண்டை போடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரி
உன்னோட பையங்களுக்கான செலவு நீ தான் பார்த்தாகணும் அப்படின்றாங்க. என்னால் 2 பேர்த்தோட செலவுலாம் பார்க்க முடியாது, ஒரு பையனோட செலவு என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரமோத்தை தான் கூப்பிட்றான். ஆனால் பிரமோத் அவங்க அம்மா விடாமல் இருக்கவும் வினோத்தை கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட கூட அவங்க அப்பா தப்பாக நடந்திருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா கூட இருக்க பிடிக்காம அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்க்குறப்ப அவங்கள காணோம். அங்கேருந்த ஒருத்தவங்க, அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்கப்பா, நீ உங்கள் அப்பா கூட தானே இருக்க, ஏன் உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரோட்டில் போகிறவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. வினோத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா 4-5 பேர் சேர்ந்து அவங்க அப்பாவை வெட்டிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் அவனோட அண்ணனும் இலவுக்காக வந்திருப்பாங்க. அப்போதைக்கு கூட இவன் கதவை சத்திட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுறான். நம்ம சதீஷ் வினோத் இறக்கிறதுக்கு முன்னாடி பேசின ஒரு கால் ரெக்கார்டிங்கை காட்டுறாங்க. அந்த கால் ரெக்கார்டிங்கில் கூட சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே பேசலை. அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என்ன இன்றைக்கி குடிக்க போங்கடா, நான் இன்றைக்கி வரல, மாலினியோட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சிரித்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். இதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே பேசியிருக்க மாட்டார். எஸ்பி மேமு மாலினிக்கும் வினோத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் பற்றி கேட்குறாங்க. இவரும் சொல்கிறாங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம மாலினியும் ஒரு ஆயாவும் இவங்களோட ஹஸ்பண்டு ரொம்ப குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க, இவன் மேலே ஏதோ சூனியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக போகிறாரு. போயிட்டுருக்கப்பயே அந்த பாட்டி இந்த பொண்ணை பற்றி சொல்கிறாரு. இவன் பால்வாடியில் வேலை பார்த்துட்ருக்கா, இவன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான், சர்ச் மூலியமாக தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவனை பற்றின உண்மையெல்லாம் மறைச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, 8 வருஷமாவது இவன் சந்தோஷமாகவே இல்லை, அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு பஜனை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணை நீ அடிக்கிறியாமா, டார்ச்சர் பண்ணுறியாமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறான். சார் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார், அப்படி பண்ணி தான் நான் மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீ பண்ண மாட்டேன் சார், கடவுள் மேலே ஆணையாக பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்றான். நம்ம வினோத்தும் சரி ஓகேம்மா போமான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு விட்றான். அதுக்கு முன்னாடி என் நம்பரை நோட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவனோட நம்பரையும் நோட் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். அங்கேருந்து பாதி தூரம் கூட போகல, அவங்க திருப்பி கால் பண்ணுறாங்க. வண்டியை திருப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் அருவா எடுத்து அதில் வெட்டுறதுக்கு கதவை உடச்சிட்டு இருப்பான். நம்ம வினோத் அவனை பிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. இந்த சண்டையில் மாலினியோட கையிலையும் அடிபட்டிருக்கும். மாலினியை ஹாஸ்பிட்டல் சந்திக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வினோத் போகிறாரு. உனக்கு ஏதாச்சும் வீடு இருக்கா, யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா சொல்லு, நான் போய் அவங்க வீட்டில் விட்டுறேன், ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. சரி இல்லாட்டினா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நைட்டில் அவனோட ஃப்ரெண்டோட சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். மாலினி உட்காந்துருக்காங்க. அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்காரு, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாலினியோட கையை பிடிக்கிறான். அவங்க கையை உதறி விட்றாங்க. திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி கையை பிடிக்கிறான். அவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இவனும் பார்க்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போய் சோஃபாவில் போய் படுத்து தூங்கிடுறான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மாலினியை வீட்டில் காணோம். கூட வந்தாங்க பார்த்தீங்களா பாட்டி, அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறான், காணோம். அவனுக்கு என்ன பண்ணுறன்னே தெரில. அவங்க வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு அங்கன்வாடி, அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கே இருக்காங்க. இவர் போய் மன்னிப்பு கேட்குறது, அது மாதிரி நடந்ததுக்கு மன்னிச்சிடு, இனிமேல் அது மாதிரி நடக்க மாட்டேன், என் மேலே நம்பிக்கை இருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அவங்க விட்டாங்க பார்த்தீங்களா அங்கன்வாடி வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலைக்கு அனுப்பிச்சுட்றான். ரொம்ப சந்தோஷமாக போகுது. இது நடந்துட்டு இருக்கப்பே அங்கன்வாடி டீச்சருக்கு எல்லாத்துக்குமே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இவனோட அண்ணா பிரமோத் இருக்கான் பார்த்தீங்களா, அவர் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. வினோத்துக்கு சடனாக உள்ளுக்கு வா மாலினி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு, எனக்கும் அவனுக்கு தான் இருக்க பிரச்சனை பற்றி தெரியுமில்ல, அவன் கிளாஸ்னால் எந்திரிச்சு வர வேண்டியதானே, எனக்கு பிடிக்காதவனே அவன் தான் அப்படின்னு அவங்க அண்ணனை பற்றியும் சொல்கிறாரு. அடுத்த சீன் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போயிட்டு இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க வந்திருக்காங்க, யாருமே ஒரு நாளைக்கு மேலே தங்கினதே இல்லை, நீ தான் இவ்வளோ நாள் இருக்கிற, அவங்கள நான் இருக்க விட்டதும் இல்லை, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, உன் மேலாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சரக்கு அடிச்சுட்டு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அடுத்த சீனு ப்ரெசென்ட்டில் இருக்கிறத காட்டுறாங்க. மினிஸ்டரும் கேஸ் நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. 12 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கேஸ் பற்றி எந்த விதமான டீட்டெயிலும் சொல்ல, இன்னும் கண்டுபிடிக்காம என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்லாம் கேட்குறாங்க. மினிஸ்டரு அதை பற்றி தான் விசாரிச்சுட்ருக்குறோம், இந்த கேஸை சால்வ் பண்ணாமல் நான் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளுக்கு போகிறாங்க. உள்ளுக்கு போய் எஸ்பிகிட்ட நான் சொன்னதெல்லாம் கேட்டில, இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்க பாரு, என்னன்ற கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. நடுவுலையே நம்ம பிரமோத்தை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த கேஸை பற்றி கேட்டிருக்காரு. அவங்க கிளியராக சொல்லிடுறாங்க, இது பாயிண்ட் பிளாக்கில் தான் நடந்திருக்கு, அதாவது நெஞ்சுக்கிட்ட தான் வச்சு யாரோ சுட்டிருக்காங்க, தூரத்தில் இருந்தெல்லாம் சுடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி பிரமத்தோட லாஸ்ட் 2 days கால் ஹிஸ்ட்ரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சைபர் செக்யூரிட்டியில் இருக்க ஒருத்தவர் இந்த கேஸை பற்றி யார் கேட்டாலுமே எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட நம்பரையும் சீக்கிரட்டாக வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறான். டேரெக்டாக எஸ்பி மேம்கிட்டே போகிறாரு.
மேம் என்னையும் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, என் தம்பி நான் தான் சுட்டு கொன்னேன்னு சொல்கிறீங்களா அப்படின்றப்ப, சதீஷ்ன்ற ஆஃபீஸர் அவர் கொல்லப்பட்டது வந்து பினேஷோட துப்பாக்கியால் தான். பினேஷ் உனக்கு வந்து டிரைவராக வேலை பார்த்துருக்கான், வாய்ப்பு இருக்குது. அப்போ பினேஷ் தான் சுட்டு கொள்ளிருக்கான், அவனுக்கு அக்யூஸ்டாக என்னை அரெஸ்ட் பண்ண பார்க்குறீங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் என்னோட தம்பி, என்னை இந்த டீமில் ஜாயின் பண்ணிக்கேன் மேம் அப்படின்னு பிரமோத் கேட்குறாரு. எஸ்பி மேமும் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. இவர் எடுத்தோன்னே போய் பினேஷ்ன்றவனை விசாரிக்கிறாரு. காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக சொல்லு அப்படின்றாரு. இவர் அதே தான் திருப்பி சொல்கிறாரு. இவருக்கு வயிற்ற கலக்கி இருக்கு. இவர் அந்த கண்ணை டேபிள் முன்னாடி வச்சுட்டு, சார் பார்த்துக்குங்க சார்னு சொல்லிட்டு இவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கப்பே துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்டிருக்கு. இவர் எந்திரிச்சு வெளியே வந்திருக்காரு. இதுதான் அவர் சொல்கிறது. ரெண்டாவது சந்தீப்பை விசாரிக்கிறாரு. அது நடந்தப்ப எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறப்ப, சார் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன் அப்படின்றாரு. அது எப்படி 2 பேருமே ஒரே ரெஸ்ட் ரூமில் இருந்திருப்பீங்க, நான் 2 பேரும் ஒன்றா போனீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, சார் நான் லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன் அப்படின்றாரு. அப்புறம் தெரிய வருது இவருக்கும் கூட வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கும் தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது. அடுத்து ஜான் சாரை போய் பார்க்க போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவர், சார் எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்றாரு. ஓகே பார்த்துக்கலாம், ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, கேமராமேன் எடுத்த ஃபுட்டேஜெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப தான் அவருக்கு ஒன்று கிடைக்கிது. அந்த அக்யூஸ்ட் ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் ஜெயிலுக்குள்ளேயே இல்லை. அவனை போய் அடித்து கேட்குறப்ப அப்போ அவன் உண்மையை சொல்கிறான். நம்ம பினேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வயிற்ற கலக்குதுன்னு சொல்லிட்டு போகிறப்ப சாவி கீழே விழுந்திருக்கும். அந்த சாவி எடுத்து இவன் பூட்டத்தை வந்துட்டு அவன் அரெஸ்ட் ஆனதுக்கு ப்ரூஃப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃப் எடுக்கிறான். எடுத்துகிட்டு இருக்கப்பே துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேட்குது. மக்கள் எல்லாமே உள்ளுக்கு போகிறாங்க. உள்ளுக்கு போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே இவன் போய் ஜெயிலுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறான். அந்த ப்ரூஃபையும் ரெஸ்ட் ரூமில் போட்டு கரைச்சிட்றான். மினிஸ்டர் நம்மளோட எஸ்பிகிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, நான் ஒன்றும் இங்கேயே தங்க போகிறதில்ல, இந்த கேஸை முடிக்க பாருங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. எஸ்பி மேம் மேம் என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கேன்றாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நடுவுலையே நம்மளோட பிரமோத் வந்து, மேம் இது வந்து சூசைட் அப்படின்றாரு. அவர் எப்படி சூசைட் பண்ணியிருக்கிறது, இது யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, இதை போய் ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னா அவங்களாம் நம்பவே மாட்டாங்க அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு ஐ வீக்னஸ் இருக்குது. அந்த குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, பந்து அடிச்சு விளாண்டாங்கல்ல, அதில் ஒரு பையன் அபிலாஷ் அப்படின்றவன், அவன் தான் பந்து எடுக்கிறது கீழே குதிச்சிருப்பான். கீழே குதிச்சு வந்தப்ப துப்பாக்கியில் சுடுற மாதிரி இருக்கும். உள்ளுக்கு அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். பார்த்தா அவனே சுட்டுட்டு இறந்துடுறாரு. இதை பார்த்துட்டு பதவி அடிச்சுட்டு பந்த கூட எடுக்காமல் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அந்த வீடியோ கேப்சர் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோவில் இவங்க விளையாண்டுருக்கிறத பார்த்தேன், அதில் தான் இவங்க தெரிஞ்சிச்சு இவங்க கூட அந்த நாய் நான் வந்தப்போ பந்தை கவிட்டு போச்சு. ஆனால் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தார், இவரோட ஃப்ரெண்டுகிட்ட பேசி இருந்தப்போ நல்லா தானே இருந்திருக்காரு, ஆனால் அந்த 2 நிமிஷத்தில் இவரே சுட்டிருப்பாரு, அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப, தெரியல மேம், அதை பற்றி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. தண்ணி குடிச்சிருக்கப்ப வெளியே ஒரு பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது. அங்கே 2 ஆஃபீஸர் ஒரு வீடியோ காட்டுறாங்க. இவங்களோட பொண்ணு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோ காட்டி இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் டிவியில் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்றாங்க. அவருக்கு அப்போ தான் புரியுது, பிரமத்தோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, என்னோட பொண்ணு பாட போகிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, இவர் லாட்ஜில் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு பார்த்தீங்களா, அதே பொண்ணு தான். இதை பார்த்து அவருக்கு குற்ற உணர்ச்சி தாங்கவே முடியல, தன்னோட அண்ணன் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்குமே, இவ்வளோ கீழ்த்தனமானவனே இருந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணெடுத்து தன்னைத்தானே சுட்டு அந்த இடத்துல இறந்துருக்காரு. வினேஷ்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு தான் அன்றைக்கி நீங்கள் லாட்ஜில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் சார்னு அவரும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்மளோட ப்ரொமோத்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவரும் வீட்டுக்கு போகிறாரு. கண்ணாடியில் பார்க்குறாரு, அவரோட முகம் அவரோட தம்பியோட முகம் மாதிரியே தெரியுது. எங்களோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, நாளைக்கு பொண்ணு வரா, அவட்ட உன்னை பற்றி சொல்லான்ட்ருக்கேன், அவட்ட சொல்லிவிட்டு உன்னை பார்க்க வரோம் அப்படின்னு அவங்களோட ஒய்ஃப் சொல்ல, இல்லை அவட்ட என்னை பற்றி சொல்லாத, நீ பார்க்கவும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை உடச்சிட்றாரு. படமும் முடியுது. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.